நல்ல ஒர்த்தான கான்வர்சேஷன் இருந்துச்சு எங்க ரெண்டு ஹாய் கொலிக்கு ப்ரோ. ஹாய் சோல்ஜர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிளி சரத் ப்ரோக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளி சரத் சொல்கிறத கோஸ்ட் சரத் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வீடியோலாம் பண்ணுற நம்மளோட சரத் ப்ரோக்கு ஒரு பிசி பில் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அவர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா அவரோட சேனல் லிங்க் கீழே தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவரோட சேனலுக்கு ஒரு எடிட்டிங் பிசி பண்ண போகிறோம். ஸோ இது கேமிங்காக கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி எடிட்டிங்காக மட்டும்தான். அதுவும் கரெக்டாக சொல்லணும்னா யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸ்க்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிசி பில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த விஷயம்லாம் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் கடைசியாக ஒரு பெஞ்ச் மார்க்கும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் பில்ட் யுவர் ஓன் பிசி. பிசி பில் பண்ண காசு வைக்கிறீங்களா? பப்ஜியை மொபைலில் பேன் பண்ணிட்டாங்களா? இல்லை 60 FPS ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனல் பில்ட் யுவர் ஓன் பிசி. முதல்ல நாம் எப்பயும் போல் நாம் யூஸ் பண்ண போகிற ப்ராசர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பிசிக்கு, அதாவது நம்மளோட சரத் ப்ரோட பிசிக்கு நாம் யூஸ் பண்ணுற ப்ராசர் என்னென்னா முதல்ல நாம் எப்பவும் போல் நம்மளோட ப்ராசர்லேருந்து ஆரம்பிப்போம். இதுக்கு நாம் யூஸ் பண்ண ப்ராசர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AMDயோட RYZEN 9 3900X. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் நிறைய பிசி பில்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராசர். ஸோ ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 43,000 ரூபாய். இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப ரேட்டு கம்மியாகிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் ப்ராசர்ஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ இது வந்து 3rd Gen 5000 சீரிஸ் ப்ராசர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஆனால் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல, ரிலீஸ் ஆகிடுச்சு, பட் இன்னும் வரல. ஏன்னா சப்ளைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதோட சப்ளைஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும். பட் ரொம்ப வேல்யூபிள் ப்ராசர். ஏன்னா ஒரு 43,000 ரூபாய் ரேஞ்சுக்கு 12 கோர் 24 த்ரெட் கிடைக்குது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டிக்கு ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய பீஸ்ட்னு கூட சொல்லலாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சொன்ன பார்த்தோன்னா. ஸோ இந்த ப்ராசர் பற்றி அதிகமாக நிறைய வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ இந்த ப்ராசர் ப்ரைஸ் 43,000 ரூபாய், அதாவது 43,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் கம்மியாகலாம் ஏறலாம், அது உங்களுக்கே தெரியும் ஆஸ் யூஷுவல். ப்ராசருக்கு அப்புறம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ண மதர் போர்ட் பார்ப்போம். ஸோ மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா B550 RS Pro AC. இது பார்த்தீங்கன்னா ஒரு Wi-Fi 5 மதர் போர்ட் வித் ப்ளூடூத். ஸோ Wi-Fi வர மதர் போர்ட் எல்லாத்துலேயும் ப்ளூடூத்தும் வரும். ஸோ ரெண்டும் ஒன்றா தான் வரும். வெர்ஷன் ஒன்றா மாறும். லைக் 4.2 5.0 5.2ன்றது மாற செய்யும் ஒரு மதர் போர்டுக்கும். பட் ப்ளூடூத்ன்றது கம்பல்சரி வர செய்யும், வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 12+2 ஃபேஸஸோட வர மதர் போர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட 3900X இல்லை 3950X 5950Xையே பவர் பண்ணுற அளவுக்கு VRM இருக்குது. ஸோ இந்த மதர் போர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர் போர்ட். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மைண்டில் வச்சு வாங்கினீங்கன்னா இது பெஸ்ட் மதர் போர்ட். அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைக் இந்த டிஸ்பிளே இருக்கணும், ஆன்போர்ட் பட்டன்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதில் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரொம்ப கம்மி. இதோட ப்ரைஸ் என்னென்னா 18,500 ரூபாய் தான். நாம் இப்போ ப்ராசர் அண்ட் மதர் போர்ட் பற்றி பேசியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ரேம் பற்றி பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ண ரேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா G.Skillோட Ripjaws-ஓட 2 8GB மொத்தம் 16GB 3200 MHz ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோக்கு 16GBன்றது மேண்டட்டரி. கண்டிப்பாக நீங்கள் 16GB போட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகிறதா இருந்தால் போட்டுக்கலாம். பட் 16GB மேண்ட்ரி. ஸோ அதனால் 16GB நம்ம டியூயல் சேனல்லே போட்டிருக்கோம். சிங்கிள் சேனலில் போட்டால் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கிடைக்கும். டியூயல் சேனலில் போட்டால் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல் ரொம்ப நாளாக பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேமோட ப்ரைஸ் 3,200 ரூபாய், 2 ரேமோட ப்ரைஸ் 6,400 ரூபாய். இப்போ நம்ம இந்த பிசிக்கு யூஸ் பண்ண ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா SSD அண்ட் ஹார்ட் ட்ரைவ். ஸோ ஹார்ட் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2TB Barracuda ஹார்ட் டிஸ்க். இது பார்த்தீங்கன்னா 5400 RPM தான். 5400 ஏன் வாங்கணும், 7200 வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா 7200 இது ரொம்ப ரேட் அதிகம். அண்ட் அது 3 years வாரண்டி, இது 2 years வாரண்டி தான். அதாவது என்னோட தனிப்பட்ட ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்காக, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த RPMக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தே இல்லை. ஏன்னா என்னதான் நீங்கள் RPM அதிகம் வாங்கினாலும் ரெண்டு ஸ்பீட் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், எந்த ஒரு வித்தியாசம் பெருசாக இல்லை. அந்த நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அது ஒருத்தருக்குன்னா இல்லை. அதனால தான் 5400லேயே நம்ம போயிட்டோம். அண்ட் ஏன் Seagate எனக்கு வாரண்டி கிளைம் பண்ணுறது ஈஸி. இன்கேஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்காவது பிரச்சனை, இன்கேஸ் ஃபியூச்சரில் ப்ராப்ளம்னா நான் ஈஸியாக வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்க முடியும். மற்ற பிராண்ட் என்னால் அப்படி பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு WDலாம் கிளைம் பண்ணுற ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் கிளைம் வாங்கிக்கலாம், அது உங்களோட விஷயம் தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட SSD என்னன்றதை பார்ப்போம். SSD பொறுத்தவரை கிங்ஸ்டனோட A2500GB M.2 NVMe SSD யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த SSD யூஸ் பண்ணியிருக்கோம், WD போலையா வேறு ஏதாவது பிராண்ட் போலையான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ், அதாவது இதோட ப்ரைஸ் என்னென்னா
5800 ரூபாய். இந்த ப்ரைஸ்க்கு டிராமோட வர்றது, அதாவது டிராம் கேஷோட வர எஸ்எஸ்டி இதுதான். அது 5 years வாரண்டி இருக்குது. ஸோ அதனால் இதுதான் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. டிராம் கேஷ் இருக்கிறதெல்லாம் எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் நிறைய தேடி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் டிராம் கேஷ் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதாவது வேணால் WD ப்ளூ அப்படின்ற ஒரு எஸ்எஸ்டி இருக்குது, SN550 நினைக்கிறேன். அந்த எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் தான், இதே ரேஞ்ச் தான், பட் அது டிராம் கேஷ் கிடையாது. அண்ட் ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போ நம்ம பிசி பில்லுக்கு யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி பார்ப்போம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Gigabyteோட RX 570 கிராஃபிக்ஸ் கார்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ 14000 ரூபாய் ரேஞ்சுக்கு இருக்குது. பட் ஒரு காலத்து ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட நான் 11000 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன். இப்போ ஏன் 10500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னா சப்ளைஸ் கம்மி, அதுவும் இந்த டைம் கொரோனா அந்த மாதிரி ரீசனால ரேட் அதிகமாக இருக்குது. 14200 ரூபாய் 15000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுட்ருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு போதுமான கிராஃபிக்ஸ் கார்டு, கேமிங்க்கு போதுமான. ஏன்னா கேமிங்க்கு AAA டைட்டில் ஆடுறதுக்கு ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு தான் இது. பட் எடிட்டிங்க்கு இது போதும். நாங்கள் ஏன் NVIDIA போல் AMD இந்த வாட்டி போயிருக்கேன் அப்படின்னா NVIDIAவோட 1650 சூப்பர் இப்போ அவைலபிள் கிடைக்கல எனக்கு. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக AMDயில் RX 570 இருந்தது. 570 ஏன் போகணும் அப்படின்னா இது ஒரு எடிட்டிங் பிசி. ஸோ எடிட்டிங் பிசின்னும் போது இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஹேக்கின்டோஸ் ட்ரை பண்ணி FCP ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டில் மேக்ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது, பட் AMD கிராஃபிக்ஸ் கார்டில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சரி ஓகே AMD கிராஃபிக்ஸ் கார்டே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கிட்டோம். அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 14000 ரூபாய்க்கு வர 4GB GDDR5யோட வர கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது ஒர்த்து தான். கிட்டத்தட்ட இதுக்கு காம்படிட்டர் யாருன்னா 1650. 1650 விட இது நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே 1650 சூப்பர், 1650 சூப்பர் RX 570 நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம பிசிக்கு பவர் கொடுக்க போகிற SMPS. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண SMPS என்ன, Gigabyteோட 650 வாட் SMPS. இது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் சர்டிஃபைட், மாடலர் செமி மாடலர் கிடையாது, நார்மல் SMPS தான். பட் 80+ பிரான்ஸ். இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரைடட் கேபிள்ஸ் தான். கேபிள்ஸ் டிட்டாச்சபிள் கிடையாது, ஏன்னா இது மாடலர் கிடையாது. மற்றபடி இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. 3 years வாரண்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4700 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த SMPS வாங்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் தான் நீங்கள் வாங்கினா நீங்கள் உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஒரு பிராண்டு வாங்குறீங்கன்னா என்ன அதில் முக்கியமாக பார்க்கணுன்னா வாரண்டி தான். ஸோ வாரண்டி ஈஸியாக கிளைம் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கணும். Gigabyte ஈஸியாக வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அதனால் Gigabyte வாங்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி கோர்ஸ் எடுத்து கொஞ்சம் சீப்பும் கூட, அதனால தான் இதை வாங்கியிருக்கோம். மற்றபடி Gigabyteலாம் வாங்கணுமா இல்லை கோர்ஸ் எதாவது வாங்கினா குளிர்னஸ் தான் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்குங்க, எது உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு தோணுதோ அதை வாங்குங்க. ஓகே சோல்ஜர்ஸ், எல்லாத்த பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பிசியோட கேபினெட். ஸோ கேபினெட் பார்த்தீங்கன்னா CHIPTRONEXோட Viper RGB. அதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் கேபினெட், சோகால் கேமிங் கேபினெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 RGB ARGB ஃபேன்ஸ் இருக்குது, அண்டு டெம்பர் கிளாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை பின்னாடி ஒரு ஃபேன் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் 4400 ரூபாய் ரேஞ்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கேஸ் வாங்க. ஏன்னா கேஸ்ன்றது ஆஸ்தட்டிக்ஸ் பொறுத்து, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்க முடியும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ATX மார் படிச்சு நீங்கள் பில் பண்ணலான்னா பில் பண்ண முடியும். 240mm ரேடியேட்டர் ஃப்ரண்ட்டில் மாட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பெருசாக சொல்கிறதுக்கு இது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான கேஸ். அதுவரை ஒரு 4400 ரூபாய்க்கு ஒர்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஓகே சோல்ஜர்ஸ், காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம பேசியாச்சு. உங்களுக்கு நம்ம என்னென்ன காம்பனன்ட் போட போகிறோம் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பீஸை பில் பண்ணலாம். ஓகே சொல்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட சரத் ப்ரோவோட பிசியை பில் பண்ணியாச்சு. ஸோ பிசி பார்த்தீங்கன்னா மிக சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாம் இதோட ஓவரால் பட்ஜெட் அதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,02,000 ரூபாய் ஆச்சு. ரவுண்டு பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபா, அதை பார்த்தீங்கன்னா 100K. ஸோ இந்த பட்ஜெட்டில் எடிட்டிங்காக இந்த பிசி பில் பண்ணுறது ஒர்த் அப்படின்னா உண்மையாகவே 100% ஒர்த். ஏன்னா நம்ம இதில் எக்ஸ்ட்ரா கிம்மிக்கு எதுவுமே ஆட் பண்ணல. லைக்
ARGB ரேம்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கூலர் இதுக்கு தேவையில்லை ஃபார் எடிட்டிங். ஸோ இதுவே போதும். இன்கேஸ் உங்களுக்கு தெர்மல் த்ராட்டல் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் 240mm ரேடியேட்டர் நீங்கள் இந்த கேஸில் ஃப்ரண்ட் மவுண்ட் கூட பண்ணிக்கலாம், இல்லை டாப் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ் தான். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம் நான் வந்து சைடில் நான் உங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு ப்ரைஸ் நாங்கள் இருக்குன்ற. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இதே ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்குன்றதும் என்னால் சொல்ல முடியாது. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்மளோட சரத் ப்ரோ வந்து நம்ம கூட தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த பிசியை பற்றி, இந்த பிசி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசுவோம். ஸோ அவர் சாட்டிஸ்ஃபைடாக, அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குன்றதை பற்றி கேட்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட சிம்பிளி சரத் ப்ரோ இருக்கார். ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து காலையில் 4 மணி. அங்கேருந்து வந்து ரொம்ப தூரமாக அவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ இப்போ தான் நம்ம முடித்தோம், 4 மணிக்கு தான் அங்கே முடித்தோம். ஸோ எப்படி ப்ரோ இருக்குது இந்த பிசி அண்ட் உங்களோட? ஆக்சுவலாக நான் வந்து நந்தா ப்ரோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்து சென்னை விலாகர் ப்ரோ இருக்காரு, அவர் மூலியமா கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். நான் என்ன நினச்சேன், எப்பயோ பில் பண்ணி வச்சிருப்பாருன்னு நினச்சேன். பே வீடியோ நம்ம எப்படி 12 மணிக்கு எடுப்போமோ அதே மாதிரி 12 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிஞ்சிருக்கு. சாட்டிஸ்ஃபைடு ஒர்க்கு தான், இன்னும் கொஞ்சம் லேட் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒர்த்தான கான்வர்சேஷன் இருந்துச்சு எங்கள் 2 பேருக்குள்ள. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஆய்க்கொலிக்குது ப்ரோ. அதான் ஒரு கரெக்டாக தீமோட செட் ஆகிடுது ஆக்சுவலாக. ஸோ உண்மையாகவே ஹாப்பி தான். இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு மேற்கொண்டு கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் அவர் பண்ணியிருப்பாரு. அவர் சொல்லியிருந்தாரு 3 years இல்லை 4 years நீங்கள் கையை வைக்கட்டாலும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமாம். ஸோ ரொம்ப ஹாப்பி. நம்ம சிம்பிளி சார் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. மறக்காம நம்ம நந்தா ப்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுற கிரியேட்டர்ஸ் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் தமிழில் ரொம்ப கம்மி. அப்படியே பண்ணாலும் கரெக்டான இன்ஃபர்மேஷன்னா ட்ரஸ்டட்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ தான். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அவரோட இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் நம்ம கேட்டால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது பிசி பில்ட் பண்ணுறது, அதை பற்றி எதுவுமே தெரியாது. முகம் சொல்லிக்காமல் எவ்வளோ கேட்டாலும் நான் எவ்வளோ கேட்பேன். அது சொல்லிக்காமல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. அது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக மறக்காம போயிட்டு ப்ரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரோட சேனல் போய் பாருங்க. சிம்பிளி சரத் ப்ரோட சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்லி நீங்கள் பேய் வீடியோஸ் விரும்புகிற ஆட்களாக இருந்தால் மட்டும் வந்து சப்போர்ட். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோஸ். ஸோ செக் பண்ணி பாருங்க. அது ஒரு ட்ராவல் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக. ஆக்சுவலாக செக் பண்ணி பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ இந்த பிசி வந்து நம்ம ப்ரோக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நாங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு இதை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு நாய் ஒன்று வெளியே படிச்சுட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு எல்லாமே. நல்ல சகுனம். ஆமாம், ஸோ எல்லாமே சிங்க் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோவும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. ஸோ இப்போ அவர் வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ வீட்டுக்கு கிளம்பி இன்னும் 2 hours ட்ராவலில் ப்ரோ. ஸோ 2 hours ட்ராவல் பண்ணி அவர் வீட்டுக்கு போகணும். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிசி வேணும்னா நம்மளோட டீம் இருக்காங்க, கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரோவோட வீடியோ சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வீடியோவே ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்கும், ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் சொல்கிறேன். பாய்.